வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னையோட நம்ம வானம் பார்த்த பூமி விவசாயத்தில் கடலை போட்டு 12 நாள் ஆச்சு. ஏறக்குறைய ஓரளவுக்கு எல்லாம் முளைச்சிருச்சு. இந்த 1-2 பொக்கு பருப்பு இருக்கிறது முளைச்சி லேட்டாக வரும், வந்தாலும் அது இடையிலே பட்டு போயிடும். அந்த மாதிரி வர்றதை அணிலாம் இறங்கி நோண்டிக்கிட்டு இருக்குது. இந்த இது 12வது நாள் இப்போ தான் கிளம்பி வருது பாருங்கள். ஆழத்தில் விழுந்ததா என்னன்றது தெரியலை. பட் பொக்கு பருப்பாக இருந்தாலும் லேட்டாக வரும். அந்த மாதிரி வர்ற பருப்பு நல்ல செடி வாட்டமாக வராது, இடையில செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஒரு அடிக்கு ஒரு பருப்பு மேனி போட்டோம். ஏறக்குறைய 85% முளைச்சிருக்கு, ஒரு 15% பருப்பு முளைக்கலை. அப்படியே இது தர்பூசணி. ஏற்கனவே நம்ம தரிசு உழுகையிலே நம்ம குப்பை கொட்டையில் சாப்பிட்டுட்டு போட்ட விதையில் முளைச்சது. அதை உழவு ஓட்டையில் ஒதுக்கி ஓட்டியிருந்தேன். ஒரு 4-5 உழவு ஓட்டியிருந்தேன். 4-5 உழவும் ஒதுக்கி தான் ஓட்டி வச்சுருந்தேன். அதனால் செடி நல்லா கொஞ்சம் விஸ்தாரமாக பெருத்துருச்சு, பூத்துருச்சு, பிஞ்சும் விட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்படியே பார்த்தோம்னா எல்லா ஏரியாவுமே ஒரே மாதிரி இருக்குது. இந்த வாரத்தில் இன்னொரு 7-8 நாளையில் களை வெட்டலாம். களைகள்லாம் இப்போ தான் மண்டி வருது. இந்த சின்னமாக இப்போயே வெட்டிட்டோம்னா பொடிஞ்சிரும், கையில் பிறக்க வேண்டாம். வெட்டினபடியே அப்படியே பொடிஞ்சிரும். செடி உள்ளபடியே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது நான் அடுத்த வாரத்துலலாம் ரொம்ப பார்வைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எடுத்து போடுறேன், ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள அதோட வளர்ச்சியை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.